வணக்கம். நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்வாழ்வு தரக்கூடிய மாசி மக வழிபாட்டு சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாசி மகம் எப்போ வருது, என்றைக்கு வருது, அன்றைய தினத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும், அதோட வழிபாட்டு முறைகள், இதனை பற்றின முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பதிவுக்கு போகலாமா? மாசி மகம் 2026 மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று தான் இந்த மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் இணையும் நாளை தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷம் 2026 மாசி மகம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. இந்த ஆண்டு மக நட்சத்திரம் முதல் நாளிலும் பௌர்ணமி திதி மறுநாளும் அமைஞ்சிருக்குது. இப்போ என்னைக்குன்னு பார்த்துட்டோம். அந்த நாளோட சிறப்புகள், என்னென்ன வழிபாடு செஞ்சால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? மாசி மகத்தன்னைக்கு செய்யக்கூடிய புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் புனித நீராடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் செய்யக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு சடங்குகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லா பாவங்களையும் போக்கி புண்ணியங்களை அழைத்து நமக்கு பெரு நன்மைகள் தருவதாக இருக்குது. அதாவது 7 தலைமுறையிலான பித்ருக்களோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுசாக கிடைக்கும் இந்த ஒரு நாளில் நம்ம புனித நீராடுறதுனால. அதனால தான் மாசி மாதத்தை கடலாடும் மாதம், அப்படி இல்லைன்னா தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் இறை வழிபாடு, தான தர்மங்கள், விரதங்கள் இதெல்லாம் முக்கியமாக மிகுந்த ஒரு உகந்ததாக அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்களில். மாசி மாதத்தில் தான் சென்ற வாரம் சிவராத்திரி வந்துச்சு. இந்த வாரம் மாசி மகம் போன்ற உயர்ந்த விசேஷ நாட்களும் இந்த மாசி மாதத்தில் தான் வருது. இது அனைத்துமே நம்மளோட பாவங்களை போக்கி மனிதர்களை துன்பங்கள்லேருந்து விடுபட வைக்கக்கூடியது. அதிலும் மாசி மகத்தன்னைக்கு வழிபாடு, தானம், தர்ப்பணம் கொடுக்கறது, விரதம் இருக்கிறதுன்னு எதை நீங்கள் செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம். பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் இணையும் நாள் தான் நம்ம மாசி மகன் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த நாளில் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடியது, நம்மளோட பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது. பித்ரு கடன் நிவர்த்தி, தீர்த்தஸ்தானம், அதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுறது அப்படின்றதுலாம் முக்கியமாக. இது எங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் நீராடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. முடிஞ்ச வரைக்கும் யாரெல்லாம் போக முடியுதோ போயிட்டு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. வருடத்திற்கு ஒரு முறை வருவதை மாசி மகம்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது தான் மகாமகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் அந்த குளத்தில் நீராடுறது உலகில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகள்லையும் நீராடின ஒரு பலன் கிடைக்கும். அப்படி இல்லைங்க, எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே, அதாவது நீங்கள் குளிக்கக்கூடிய நதிகளை கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நின்றுக்கிட்டு கங்கேசா யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஜலஸ்மின் சந்நிதம் குரும் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு குளித்தா சாதாரண குளியல் கூட ஒரு புனித தீர்த்தங்களில் நீராடிய புண்ணியம் தரும். அடுத்தது மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருக பக்தர்கள் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது தான் ரொம்பவே சிறப்பு. இந்த நாளில் பெண்கள் பெண் குழந்தைகளை பார்வதியின் அம்சமாக கருதி மங்கள பொருட்களை தானமாக வழங்குறது இன்னும் ரொம்பவே சிறப்பு. சாஸ்திரங்கள் படி மாசி மக தினத்தில் புனித நீராடிட்டு பித்ரு மகாஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு நீங்கள் பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால, நீர்நிலைகளுக்கு அருகிலேயே தர்ப்பணம் கொடுக்கறதுனால 7 தலைமுறையான பித்ருக்கள் பாவம் நீங்குது அப்படின்னு சொல்லப்படலாம். மாசி மகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்